நாம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல முட்டை கறி தான் பண்ண போறோம். கறி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 1 அன்னாச்சி பூ, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அரைச்சி வச்ச பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.